السلام عليكم يا صاحب الوقت جبهتي تحتني عليكم أعوذ بحكم النيابة عنكم اللهم صل وسلم بارك وسلم عليه يا حضرة رسول الله محي الدين عبد القادر الجيلاني يا حضرة رسول الله وسلم بارك وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم حبة السوداء لكل داء دواء إلا السام الموت أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலவாத்தும் சலாமும் ஈருலக நாதர் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் இல்லத்தார் இனத்தார் குலத்தார் கோத்திரத்தார் சத்தியம் காத்த உத்தம தோழர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை தொடராக 6வது தினத்திலே நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இல்லையா? 6 நாள் ஆயிடுச்சு. இப்பொழுதுதான் பிறந்த மாதிரி இருக்குது. முதல் பயான் ஆரம்பிச்சோம். எவ்வளவு வேகமா ஓடிடுச்சு பார்த்தீங்களா? 5 நாட்கள் நம்மை விட்டும் சென்று 6வது நாளுக்கும் அடி எடுத்து வைத்து விட்டோம். எவ்வளவு வேகமா காலம் போகுது, ரொம்ப ஸ்பீடா போய்கிட்டு இருக்குது. காலத்தின் சுழற்சியே ரொம்ப வேகமா தான் இருக்குது. இப்பதான் ரமலான் முடிச்ச மாதிரி இருக்குது. அஜ் பண்ணா வந்துச்சு, முஹர்ரம் நோன்பு வச்சோம், ரபியுல் அவ்வல் வந்துருச்சு. ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அக்பர் வேகமா ஓடினா அடுத்து ரமதான் வந்துடும். காலம் ரொம்ப ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு இல்லையா? காலத்தின் சுழற்சி ரொம்ப வேகமா இருக்கு. அதை பற்றியும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். யத்தகாரபு ஸமான், போக போக காலம் குன்றிவிடும். நாங்கள் போக போக காலம் குறைந்து விடும். காலத்திலையும் நேரத்திலையும் பரக்கத்து இருக்காது.
நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கும் 24 மணி நேரம் தான் இருந்துச்சு ஒரு நாளைக்கு. நமக்கு அதே போல 24 மணி நேரம் இருக்குது. ஆனால் அந்த 24 மணி நேரத்தில் அவங்க பெண்ணம் பெறும் வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். குறுகிய காலத்திலேயே பெரிய வேலைகளை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்தில் 50 சொச்ச வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. கஸ்ஸாலி இமாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது 50 சொச்ச வருஷம் தான். ஆனால் 999 கித்தாபுகள் எழுதியிருக்கிறார்கள். 1000 கித்தாப் எழுத முடியும். ஆனா பெருமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 999 எப்படி எழுதுறாங்க பார்த்தீங்களா? பெரிய கல்வி கடலாக இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு துவா கேட்கிறோம், யா ரப்பி ஆத்திலனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா ஆதைத யா ரப்பனா லிஷைഖி கஸாலி முலாய ஸல்லி வஸல் நிம்தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. துஆ செய்யணும். அல்லாஹ் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த அறிவாற்றலை போல, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த நினைவாற்றலை போல, அவர்களுக்கு தந்த கல்வி ஞானத்தை போல எங்களுக்கு தான். அவங்க கல்வை ஒளிமயமாக்கியதை போல, அவங்க கல்வை விரிவாக்கியதை போல எங்க கல்வை விரிவாக்கு. துஆ செய்றோம். எத்தனையோ அறிஞர்கள் பெரியவர்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் கஸ்ஸாலி இமாம் அவங்களை யாரும் மறக்க முடியாது. கஸ்ஸாலி இமாம் என்று ஒரு அறிஞர் இருந்தார்கள், ஒரு மகான் இருந்தார்கள், பெரிய பேராசிரியராக இருந்தவர்கள் பணிதிரை புரிந்திருக்கிறார்கள், பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கித்தாபுங்கிறது பல பாகங்களா இருக்கும். அவங்க எழுதின கித்தாபுகளிலேயே இஹ்யா உலூமுத்தீன் ஒரு கித்தாப், அது எல்லா மதரசாக்களிலேயும் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கஸ்ஸாலி இமாம் எழுதின அந்த கித்தாப் தஸவ்வுஃப் ஃபன், ஞானக்கரந்தம். இஹ்யா உலூமுத்தீன் என்பது ஒரு கித்தாபு தான், ஆனால் 4 வால்யூம்கள் இருக்கு, 4 பாகம். அதுல 300 பக்கம் 350 பக்கம், 4வது பாகம்லாம் 500 பக்கத்துக்கிட்ட இருக்குது. ஒரு வருஷம் முழுவதும் ஓதி கொடுத்தாலும் ஒரு 100 பக்கம் 150 பக்கம் தான் போகும். எப்படி இப்படி எழுதுனாங்க? எப்படிமா ஒரு வருஷம் ஃபுல்லா நாங்க ஓதி கொடுத்தா 150 பக்கம் 200 பக்கத்துக்கு மேல நடத்த முடியாது. இவ்வளவு நூல்களை எப்படி அவங்க எழுதுனாங்க? அல்லாஹ் அவங்க காலத்திலையும் நேரத்திலையும் பரக்கத்து செய்தான். இமாம்கள், பெரியவர்கள், வலியுல்லாக்கள், சஹாபாக்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற முஹத்திஸுகள், அவங்களை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவங்க காலத்திலேயும் நேரத்திலையும் நல்ல பரக்கத்து செய்து நல்ல வேலை வாங்கிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இன்னைக்கு அவங்க எழுதின கித்தாபுகளை எடுத்து பார்க்கறதுக்கு தான் நமக்கு முடிய மாட்டாங்க இல்லையா? அதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு காலத்திலையும் நேரத்திலையும் பரக்கத்தற்ற ஒரு கடைசி ஜமானிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். சங்கைக்குரிய பெரியவர்களே, இருக்கிற காலங்களை நாம் எல்லாம் வீணாக்கி விடாமல் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைகளை நாம் எல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனைத்தையுமே சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொல்லாத விஷயமே இல்லை. முற்காலத்தை பத்தியும் பேசினாங்க, வருங்காலத்தை பத்தியும் பேசினாங்க, நிகழ்காலத்தை பற்றியும் பேசியிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முற்காலத்தையும் பேசினார்கள். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. ஒரு ஆட்டு இடையன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஓநாய் ஒன்று வேகமாக வந்து அவனுடைய ஆட்டுக்கிடையில் ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு ஓடிவிட்டது. ஆட்டை தூக்கிட்டு ஓடின உடனே இந்த இடைய உடல அந்த ஓநாயை விரட்டுன்னு விரட்டி அந்த ஓநாய் தூக்கிட்டு போன ஆட்டை வாயிலிருந்து பிடுங்கி எடுத்துட்டு வந்துட்டான் அந்த இடைய. உடனே
ஆட்டை கைப்பற்றி காப்பாற்றிய உடனே அந்த ஓநாய் என்ன செஞ்சது, கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்து வாழை சுருட்டி கீழே வச்சுக்கிட்டு, இந்த நாய் உட்காருமில்ல அதே மாதிரி இந்த ஓநாய் உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுது, ஏன்பா அல்லாஹ் தந்த ரிஸ்கை எடுத்துக்கிட்டு வந்தேன், என் வாயில இருந்து பிடிங்கிட்டு போயிட்டேன். அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்கை தானே எடுத்துட்டு வந்தேன், என்னை விரட்டுன்னு விரட்டிட்டு வந்து வாயில இருக்கிற உணவுன்னு கூட பார்க்காம உன் ஆட்டை நீ பாதுகாத்துக்கிட்டேன்னா பேசுது அந்த ஓநாய். அவன் உடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். மாரைத்து கல் யோமி, இன்றைய தினத்தை போல நான் பார்க்கவே இல்லை. இப்ப ஓநாய்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. அவன் சொல்றான், யூத மார்க்கத்தை சேர்ந்தவர், அவர் சொல்றாரு, ஓநாய்கள்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள்லாம் பேசுற நாங்கள்லாம் என்ன செய்யறதுங்கிறாரு அவரு. அப்ப நான் பேசுறது ஆச்சரியமா அந்த ஓநாய் கேட்குது. நாம் பேசுறது ஆச்சரியமா? ஆமா, ஓநாயெல்லாம் பேசினா ஆச்சரியம் தானே. அதை விட ஒரு ஆச்சரியத்தை நான் சொல்லட்டுமா? இதை விட வேற என்ன ஆச்சரியம் இருக்குது? இறுதி நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இந்த ஓநாய் சொல்லுதுங்க, இறுதி நபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கொடுக்கப்பட்டு அவங்க வந்து இப்ப மதீனாவில் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே நடந்ததை பத்தி பேசுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து இந்த காலம் வரை நடக்கின்ற நிகழ்ச்சியை பத்தி பேசுறாங்க. கியாம நாளுக்கு இதற்கு பிறகும் கியாம நாள் வரை வரை இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் பேசுறாங்க. வருங்காலத்தை பத்தி பேசுறாங்க, நிகழ்காலத்தை பத்தி பேசுறாங்க. எல்லா விஷயங்களை பற்றியும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேளு, நிறைய விஷயங்கள் நீ படிச்சுக்கலாம் என்று அந்த ஓநாய் கூறியது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் அந்த யூதர் வந்து இஸ்லாத்தை தழுவினாராம். அப்ப சங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் பத்தி பேசினாங்க. அவங்க சொல்லித்தராத விஷயமே இல்லை. அனைத்து சப்ஜெக்டுகளையும் பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை கற்றுத்தரவில்லை? அல்லாஹ்வும் அனைத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அனைத்து செய்திகளையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெரியவர்களே, வைத்தியத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் பேசியிருக்கிறார்கள். நோய்களுக்கு எப்படி வைத்தியம் செய்வது, எப்படி மருந்து சாப்பிடுவது, இவைகளை பற்றியும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மா அன்ஸலல்லாஹு தான் இல்லா அன்ஸலலஹு ஷிஃபான், நோயை இறக்கிய அல்லாஹ் அதற்கு மருந்தையும் இறக்கி வைத்திருக்கிறான். எந்த நோய்க்கு எதை சாப்பிடுறது, என்ன வியாதிகளுக்கு எதை சாப்பிடுவது என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்ப நம்ம எல்லா வகையான வசதிகளும் நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த அந்த உணவுகளை நாம் சாப்பிடுகிறோமா? கொஞ்சம் எண்ணி பாருங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த, நமக்கு போதித்த அந்த உணவுகளை நாம் சாப்பிடுகிறோமா? என்னென்னவோ சாப்பாடு சாப்பிடுறோம். நம்ம வீடுகளில் எத்தனை வீடுகளில் தேன் இருக்கு? கொஞ்சம் எண்ணி பாருங்க. தேன் இருக்கா நம்ம வீடுகளில்? நம்ம தேன் வாங்கி வச்சிருக்கிறோமா? என்னைக்காவது வெறும் வயிற்றில் தேன் சாப்பிடுகிறோமா? தேனை பத்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், தேனிலே எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறதுங்க. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ்ங்கறான், பொதுவா சொல்றான். எல்லா நோய்களுக்கும் தேனிலே மருந்து இருக்கிறது. காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் வெந்நீரிலேயோ தண்ணீரிலேயோ அதை கலக்கி நாம் குடித்தோமே ஆனால் நம்முடைய நோய்களுக்கு அது மருந்தாக போய்விடும். தண்ணீர்ல ஊத்தி குடிச்சா கூட உடம்பு உப்புங்குவாங்க.
வெந்நீர்ல ஊத்தி குடிங்க. வெந்நீரில் ஊத்தி அந்த தேனை கலக்கி நாம் குடிப்போமையானால் எல்லா நோய்களுக்கும் அது மருந்து. காலையில எந்திரிச்ச உணவு வயிற்றுக்குள்ள போகக்கூடிய உணவு அது தேனாக இருக்க வேண்டும். இன்னமே நம்ம என்ன செய்யறோம்? பெட் காஃபின்னு சாப்பிடுறோம், அப்படித்தானே? காலையில எந்திரிச்ச உடனே பல்லும் தேய்க்காம ஒன்னும் தேய்க்காம என்ன செய்யறோம்? பெட் காஃபி டீன்னு குடிக்கிறோம் அல்லது காஃபி சாப்பிடுறோம். அதுதான் நோய்க்கே மருந்து. இன்னைக்கு இந்த பாலையே சாப்பிடக்கூடாதுங்கிறான் டாக்டர், இல்லையா? இன்னைக்கு என்னென்னவோ பால்களை பாக்கெட் பால்களை சாப்பிட்டு இருக்கமே. இன்னைக்கு நாளுக்கு நாள் வைத்தியங்கள் கூடிக்கிட்டு இருக்கு. ஸ்பெஷல் டாக்டர், அந்த டாக்டர், அந்த வைத்தியர், இந்த வைத்தியர் வந்துருச்சு. உணவுகள்லையும் பெரிய மாற்றம் நம்ம செஞ்சிட்டோம், இல்லையா? யாருமே சாதாரணமான எண்ணெய்களை சாப்பிடுவதில்லை, ரீஃபண்ட் ஆயில் தான், அப்படிதானங்க? ஒரு காலத்துல கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்கெண்ணெயை புழங்கிட்டு இருந்தோம். இப்ப அது அப்படியே ஒழிச்சாச்சு. நம்ம யாருமே அந்த எண்ணெய்களை சாப்பிடுறது இல்லை, எல்லாம் ரீஃபண்ட் ஆயில் சாப்பிடுறோம். சரி, ரீஃபண்ட் ஆயில் சாப்பிடுறோம், சுவையான உணவை சாப்பிடுறோம், முக்கியமான உணவை சாப்பிடுறோம். வியாதி குறைஞ்சிருக்கா? வியாதி கூடிக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் வியாதி கூடுகிறது. காரணம் என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த அந்த உணவுகளை, அந்த வைத்தியத்தை செய்வதில்லை. தேனிலே எல்லா வகையான நோய்க்கும் பொதுவா சொல்றான், ஃபீஹி ஷிஃபாவுன் லின்னாஸ், நோயாளிகளுக்கு அதுல மருந்து இருக்கிறது. சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம், இருக்குதுதான். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நியத்துல சாப்பிடுங்க. தேன்ல ஷிஃபா இருக்குங்கிறான். அதுக்காண்டி ஒரு பாட்டில தீ குடிக்க கூடாது. காலையில எல்லாம் ஒரு அளவுதான். ஒரு டீஸ்பூன் தண்ணீர்ல ஊத்தி கலக்குங்க, அதை தினமும் சாப்பிடுங்க. அல்லாஹ் சொன்னாலும் சாப்பிடுங்க. அதுல மருந்து இருக்குன்னு சொல்றானே அல்லாஹ் தஆலா, அதுல ஷிஃபா இருக்குன்னு சொல்றானே, தினமும் சாப்பிடுங்க தேனை. வியாதி எங்க போகுதுன்னு பாருங்க. வியாதிகள் பறந்து போய்விடும். சங்கைக்குரிய பெரியவர்களே, ஹப்பத்து சௌதா லிகுல்லி தாயின் தவாவுன் இல்ல சாம அஸ்ஸாமு அல் மௌத் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. நம்ம அது நம்மளுக்கு தெரியவே சேதிப்போம். கருஞ்சீரகம் எல்லா நோய்க்கும் மருந்து என்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல தேனிலே நோய்க்கு மருந்து இருக்குங்கிறான். எல்லா நோய்க்கும் ஒரு ஷிஃபான்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வைத்தியத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். புகாரி ஷரீஃப், திருமிதி ஷரீஃப் போன்ற கிரந்தங்களிலே அபுவாபு திப்பி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்த வைத்தியம் ஒரு பாடமே இருக்குங்க. அபுவாபு திப்பி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திப்புன் நபி, பெருமானாருடைய வைத்தியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வைத்தியம் என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே ஒரு பாடமே இருக்கிறது. கருஞ்சீரகம் எல்லா நோய்க்கும் மருந்து. ஆனா இல்ல சாம், சாமி தவிர. அஸ்ஸாம் அல் மௌத், சாம்னா மூத்து, மூத்துக்கு மருந்து கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அது போயிட வேண்டியதுதான். அதுக்காண்டி கருஞ்சீரகத்தை தினமும் தின்னோம்னா மூத்தா போக மாட்டோம்னு வழங்கப்படாது. அது அஜல் வந்தா போயிட வேண்டியதுதான். ஆனா கருஞ்சீரகத்தை நாம் சாப்பிடணும். அது அனைத்து நோய்களுக்கும் மருந்து. அது நம்ம யாரும் சாப்பிடுறது இல்லை. டாக்டர் எழுதி கொடுத்தாருன்னா என்ன ரேட்டா இருந்தாலும் செய்தான், அது கோயம்புத்தூர்ல கிடைச்சாலும் செய்தான், சென்னையில கிடைச்சாலும் செய்தான், போன் பண்ணி நம்ம உறவுக்காரர்கள்ட்ட சொல்லி அது எனக்கு குரியல்ல அனுப்பி வை. கொரியல் வரிசை வயசுலயா போச்சு. வெளிநாடுகளில் இருந்து கூட இங்க இருந்து மாத்திரை வாங்கிட்டு போறாங்க, இல்லையா? இன்னைக்கு நம்ம வெளிநாட்டுக்கு போறோம்னே வீடுகளில் நாள் வர்றாங்க, இன்னென்ன மாத்திரைகள் வாங்கி 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அந்த கருஞ்சீரகம் அந்த தேனை சாப்பிடுறது இல்லை. சுகண்ட் பேஷண்ட்கள்லாம் கருஞ்சீரகத்தை நல்ல நுணுக்கி கொஞ்சம் வெந்தகத்தையும் உள்ள போட்டு பவுடர் பண்ணி காலையில ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட, கசக்கத்தான் செய்யும், கசப்பு தான். அது அற்புதமான மருந்து. சங்கைக்குரிய பெரியவர்களே, கருஞ்சீரகம் வெந்தயம் ரெண்டையும் மிக்சியில போட்டு அடிச்சிருங்க, தண்ணி ஊத்தாம அடிச்சோம்னா என்ன செஞ்சிடும், நல்ல பவுடரா போயிடும். அதை தினமும் காலையில கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க. அதுக்கு மேல வெந்நீரை குடிங்கள், தண்ணீரை குடியுங்கள்.
சுகர் எங்க போகுதுன்னு பாருங்க. சுகர் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிடும். வெறும் வயிற்றுல இதை சாப்பிடணும். காலையில் இது மாதிரி கொஞ்சம் சாப்பிடுங்க, மாலையிலையும் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை இறக்கி இருக்கிறான். ஆனால் வைத்தியர்கள் சொன்னா, டாக்டர்கள் சொன்னா, ஸ்பெஷலிஸ்டுகள் சொன்னா கேட்கிறோம். ஸ்பெஷலிஸ்டுகளுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான். அவங்க பேச்ச மட்டும்தான் நம்ம கேட்கறது இல்ல, மற்ற யாரு சொன்னாலும் கேட்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன செய்யறது, எதுக்கு சொன்னது, யாரு என்ன சொன்னாலும் சாப்பிடுறது ரெடியா இருக்கிறோம் இல்லையா? அங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு சென்னையில அப்போலாவுல, அவர்கிட்ட போயிட்டோம்னா சுகர்லாம் நல்லா குறைஞ்சிரும் சொல்லிட்டு டெல்லிக்கோ பம்பாய்க்கோ ஒரு கூட்டம் போயிட்டு வந்தாங்க, என்னவோ பால் குடிக்கிறதுக்கு போயிட்டு தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டில்லிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல, இந்த ஹைதராபாத் நினைக்கிறேன், அங்க சுகரை குறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து அது பெரிய பேஜாராயிடுச்சு இல்லையா? அப்ப யாராவது எங்கேயாவது சுகருக்கு மருந்து கொடுக்குறாங்க, அந்த மருந்து நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்கன்னா இங்க இருந்து பிளைட்ல கூட ஏறி போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். எவ்வளவு காசுனாலும் செலவழிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த அந்த வைத்தியங்களை நாம் எல்லாம் விட்டு விடுகின்றோம். சங்கைக்குரிய பெரியோர்களை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த அந்த நெறிமுறைகளை, விதிமுறைகளை, அந்த வைத்தியங்களை நாம் கடைபிடிப்போமையானால் நோய்கள் பறந்து போயிடும். காலையில் எந்திரிச்சு நடந்து பள்ளியாசலுக்கு வாங்க தொழுவறதுக்கு, அது சுத்தமான காற்று, மாசுபடியாத காற்று, அந்த ஆரோக்கியமான காற்றை நாம் சுவாசிக்கின்ற போது வியாதிகள் பறந்துடும். காலையில் எந்திரிக்கணும், எந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு வாங்க, நடந்து வாங்க. இப்ப டாக்டர் நடக்க சொன்னாரோட நடக்கிறான், இங்க இருந்து எங்கனாலும் நடக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. தொழுகைக்கு பள்ளிவாசல் நடந்து வாங்க, பைக் எடுக்காதீங்க, 2 வீலர் எடுக்காதீங்க, வீடுகள் இருந்து வாக்கிங் நேர பள்ளிவாசலுக்கு நீங்க வாக்கிங்காவும் போயிரும். நான் தொழுகைக்கு போறேன் நியத்தில் நடந்து வாங்க. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ்னு 8 வச்சு நடந்து வாருங்கள். பெரியார்கள் தான் அப்படித்தான் நடப்பாங்க. நடக்கும் போது எப்படி நடக்கணும்? அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அப்படி நடங்க. மூச்சு வாங்கும், அடைப்புகள் ஏற்படாது, வியாதிகள்லாம் பறந்து போயிரும். நடந்து தொழுகைக்கு வாங்க. 5 நேரமும் தொழுகைக்கு பள்ளியாசலுக்கு நடந்து வந்துட்டோம், அதுவும் குறிப்பாக சுபு தொழுகைக்கு வந்துட்டோம், வியாதிகள்லாம் போயிடும். இன்ஷாஅல்லாஹ் அப்படி செய்யலாமா? அப்படி செய்யுங்க சங்கைக்குரிய பெரியோர்களே. இன்னொரு அருமையான ஒரு மருந்து, நிறைய பேர் சொல்றேன், சொல்லி இருக்கிறேன், அதை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிபாவை கொடுத்திருக்கிறான். சுகருக்கு ஒரு அருமையான மருந்து. நான் மைத்திய சொன்னேன், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததுதான். அப்பத்து சௌதா, கருஞ்சீரகம், அதுக்கடுத்து வெந்தயம், இவைகளை பவுடர் பண்ணுங்க. நீங்க சுகர் பேஷண்ட் என்ன மாத்தினாலும் இதை செஞ்சு பாருங்க. நீங்க இதை நீங்க பவுடரை காலையில சாப்பிடுங்க, மாலையிலையும் சாப்பிடுங்க. தேனை காலையில நீங்க குடிங்க. இன்னொரு ஆன்மீகமான வைத்தியம், சூபிமார்கள், பெரியார்கள், ஷேக்மார்கள் குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆய்வு செய்து எடுத்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு ஆயத்து குர்ஆன்ல, அந்த ஆயத்தையும் சில தஸ்பீகாத்துகளையும் நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்றோம்னு சொல்லி தரேன். சர்க்கரை நோய் நீங்க, வைதா மரிதுத்து ஃபௌவ யஷ்ஃபீன், யா கஹார் யா ஜப்பார் யா ரஹீம் இர்ஹம்னி வஜ்னுப்னி மின சுக்கரி யா அல்லாஹ். சொல்லுங்க. வைதா மரிதுத்து ஃபௌவ யஷ்ஃபீன், யா கஹார் யா ஜப்பார் யா சத்தார் யா ரஹீம் இர்ஹம்னி வஜ்னுப்னி மின சுக்கரி யா அல்லாஹ். இத ஒரு 3 நாளைக்கு, ரொம்ப நாளைக்கு இல்ல, 3 நாளைக்கு 313 தடவை ஓதணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒது செய்துட்டு இதை நீங்க இன்ஷா அல்லாஹ் கடைபிடிச்சு பாருங்க. 3 நாளைக்கு ஒரு இடத்துல வீட்டிலேயே அமர்ந்துக்கங்க, ஒது செஞ்சுட்டு உட்காருங்க. இந்த துவாவிலாம் நான் இன்னைக்கு சொல்லி தரப்படக்கூடிய துவாக்களை ஃபுல்லா நான் நம்ம சொசைட்டியில நிர்வாக பெருமக்கள்கிட்ட, செயலாளர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நாளைக்குன்னு சில உங்களுக்கு எல்லா துவாக்களையும் ஜெராக்ஸ் எடுத்து தருவாங்க. அதுவே இந்த துவாவை நீங்கள் மனனம் செய்யுங்கள்.
நீங்கள் ஓதுங்கள். இன்று திங்கட்கிழமை இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் இல்லையா? அதுவே அந்த நாள்ல உங்களுக்கு இந்த துஆவை நம்ம சொல்லி தர்றோம். அவங்க விழாவில் கலந்து நம்ம படிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது அமல் செய்யுங்க, அல்லாஹ் ஷிஃபாவை தந்துடுவான். குர்ஆன் ஆயத்து இது, இதா மரிதுத்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் தான் எனக்கு ஷிஃபாவை தருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அந்த வார்த்தையை. அது அல்லாஹ் குர்ஆன்லயே அவங்க சொன்னதை சொல்லி காமிக்கிறான். நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் தான் எனக்கு நோயை குணமாக்குறான். நோயை குணமாக்கக்கூடியவன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து யாரும் இல்லை. விட்டவன் நீக்கினால் தொட்டவன் கெட்டிக்காரன், தமிழ்ல கூட சொல்லி வச்சிருக்கிறான். அவன் தான் நீக்கணும். ஸ்பெஷலிஸ்டாலும் நிற்க முடியாது, எந்த டாக்டராலையும் நிற்க முடியாது. இதா மரிதத்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் தான் என் நோயை குணமாக்குகிறான். யா கஹ்ஹார், ஓ அடக்கி ஆளக்கூடியவனே. யா ஜப்பார், ஆதிக்கம் செய்யக்கூடியவனே. யா சத்தார், செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவனே. யா ரஹீம், வாஞ்சை உள்ளவனே, இரக்கம் உள்ளவனே. இரஹம்னி, என் மேல இறக்கப்படு. சுகர்னால நான் கடந்து அவதிப்படுகிறேன். சுகர்னா இனிப்பு, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு இனிப்புன்னு. இந்த இனிப்பு வியாதி வந்ததுக்கு பிறகு உடம்பெல்லாம் பலகீனமா போயிரு இல்லையா? எந்த வேலையுமே செய்ய முடிய மாட்டாங்க, உடம்பு அப்படியே உருக்கி விடுகின்றது. யா ரஹீம், இறக்கப்படக்கூடியவனே, என் மேல இறக்கப்படு, எனக்கு தாங்க முடியலையா அல்லாஹ். வஜ்னுப்னி மின சுக்கரி, இந்த சர்க்கரை வியாதியில் இருந்து, இந்த நீரொழிவு நோய்வில் இருந்து என்னை நீ காப்பாத்திரியா அல்லாஹ் என்ற இந்த தஸ்பீகை 313 தடவை 3 நாளைக்கு ஓதுங்க போதும். 3 நாளைக்கு ஓதுனதற்கு பிறகு ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் 5 தடவை இந்த தஸ்பீகை ஓதும். ரொம்ப இல்லை, 313 தடவை ஓதுறது 3 நாள் தான். அது ஹெவியான டோஸ் கொடுத்துறோம். அந்த ஹெவி டோஸ் கோட் கொடுத்த உடனேயே நம்மளுக்கு எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கடுத்து தினமும் மாத்திரை சாப்பிடுற மாதிரி என்ன செய்யுங்க, இந்த தஸ்பீகை ஓதுங்க. ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் 5 தடவை மாத்திரை சாப்பிடணும். இது ஆன்மீக மாத்திரை, இது சைடு எஃபெக்ட் கிடையாது. முக்கிய குறிப்பு, இப்போ மற்ற மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டோம்னா ஒன்னு சாப்பிட்டா இன்னொன்னு வியாதியை உண்டு பண்ணி விட்டுருது இல்லையா? ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தருகிற ஞானவான்கள், சேகுமார்கள், பெரியார்கள், ஞானிகள் சொல்லித் தருகின்ற மருந்துகளிலே, வைத்தியங்களிலே சைடு எஃபெக்ட் கிடையாது. இதனால் பக்க விளைவு ஏற்படாது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு மருந்து இந்த மருந்து. சில செய்யலாமா? சுகர் வியாதி உள்ளவங்க எல்லாம் இதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு வியாதிகள் பறந்து போய்விடும். சங்கைக்குரிய பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு ஜனாஸா தருவாங்க. அதுக்கடுத்து அன்னைக்கு ஒரு துஆ சொல்லி கொடுத்தேன். செல்வம் வளர்ச்சி ஏற்படுவதற்கு, செல்வத்திலே பரக்கத் ஏற்படுவதற்கு, கடன்கள் நீங்குவதற்கு, தொல்லைகள் அகலுவதற்கு, எல்லா பாக்கியங்களும் பரக்கத்துகளும் நமக்கு கிடைப்பதற்கு சையதுனா முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா முஆத் இன்னி உஹிப்புக, முஆதே உங்களை நான் பிரியப்படுகிறேன், உங்களை நான் விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திகன்னு ஓதிக்கங்க. லேசான வரி, அதையும் எழுதி கொடுத்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கு எனக்கு உதவி செய். வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உதவி செய். வ ஹுஸ்னி இபாதத்திக, அழகான முறையிலே இபாதத்தை செய்வதற்கு எனக்கு உதவி செய். இந்த துஆவை நீங்க கேளுங்க முஆத், நான் உங்களை விரும்புகிறேன், இதை ஓதுங்கள்னு ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு சாபி வந்து கேட்கும் போது, நான் கஷ்டப்படுறேன், கடன்கள் நீங்கி செழிப்பு ஏற்பட வேண்டும், என்ன செய்யறது? இந்த துஆவை தான் கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்று நீங்கள் ஓதுங்கள். உங்களுக்கு கடன்கள் நீங்கிவிடும், செல்வம் பரக்கத்தாக உங்களுக்கு கிடைக்கும், செல்வத்திலே அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்துவான் என்று நமக்கு ஞானவான்கள் சொல்லித் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதை போதித்திருக்கிறார்கள். இது ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கு. இந்த இதை ஓதுனோம்னா எல்லா பரக்கத்திலும் நமக்கு வரும். அடுத்து, குழந்தைகள் வீடுகளில் அழுகுது இல்லையா? ஹஜ்ரத் வீட்டில் பிள்ளை கதறி கதறி அழுகுது, ஹஜ்ரத் பதறி பதறி அழுகுது, ஹஜ்ரத் என்கிறோம். உட் வாட்டரை கொடுக்கிறோம்,
என்னென்னவோ மருந்து கொடுக்கிறோம் வயிற்று வலிக்கின்றன, ஆனா வலி நிக்க மாட்டாங்க, அழுகை நிக்க மாட்டாங்க. கை குழந்தை கதறி கதறி அழுது, பதறி பதறி அழுகின்றது இல்லையா? அதுக்கு என்ன வைத்தியம் தெரியல, நம்மள்ட்ட இருக்கு அதுக்கு வைத்தியம். ஒரு நடந்த நிகழ்ச்சி சங்கைக்குரியவர்களே, ஒரு தடவை நான் ஃபேமிலியோட ராமநாதபுரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், கீழக்கரைக்கு போய்கிட்டு இருக்கும் போது புதுக்கோட்டை கிட்ட ஒரு ஃபேமிலியோட ஒருத்தவங்க ஏறுறாங்க. கை குழந்தை சத்தமிட்டு அழுகிறது, கதறி கதறி அழுது. அந்த அம்மா என்னென்னவோ கொடுத்து பாக்குறாங்க, அந்த பிள்ளை அழுகையை நிப்பாட்ட மாட்டாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரங்க பக்கத்துல இருந்து சொன்னாங்க, இந்த பிள்ளை ரொம்ப அழுகுத, தூக்கிட்டு வர கொஞ்சம் ஓதி விடுங்களேன்னாங்க. எனக்கு கூட உணர்வு இல்லை, நான் கூட பஸ்ல எல்லாரும் இந்த பிள்ளையே பாக்குறாங்க. கண்டக்டர் கேட்கிறாரு, எம்மா நாங்க டீ கடையில் நிப்பாட்டுமா, பால் வாங்கி கொடுக்குறீங்களா, டீ வாங்கி கொடுக்குறீங்களா, பசியில் அழுகுதா? இல்ல எல்லாம் பால் பாட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், குடிக்க மாட்டேங்க, அழுதுகிட்டே இருக்கேன். நாங்க ஒன்னு எங்க வீட்டுல சொன்னாங்க, நான் தூக்கிட்டு வர கொஞ்சம் ஓதி விடுங்களேன்னாங்க. அதை செய், நீ எடுத்து தூக்கிட்டு வான்னு. உடனே எங்க வீட்டுல போய் அதை கொடுங்க, எங்க வீட்டு அவங்க இருக்காங்க, ஓதிலாம் பார்ப்பாங்க, பிள்ளைய கொண்டாங்கன்னாங்க. உடனே அந்த பொம்பளை கொடுத்துட்டாங்க. உடனே என்னை கொண்டு வந்தாங்க, நீ மடியில் வச்சுக்கன்னு. உடனே ஒரு ஆயத்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இது நமக்கு குர்ஆன்லயே இருக்கு. வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான். ஒரு 11 தடவை ஓதி சிபாவாக்குன்னு ஒரு ஊது. இந்த ஆயத்தை உண்மையிலேயே நான் பெருமைக்கு சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து சொல்றேன். குர்ஆன் ஷரீஃப்லாம் இருக்குது, பெருமானாருடைய மேடை இது, இது சாதாரணமான மேடை இல்லை. இந்த ஓதும் போது அந்த பிள்ளையினுடைய அழுகை அப்படியே குறைஞ்சிச்சு. ஓதி ஊதுன பாருங்க, டப்புனு ஆஃப் ஆயிடுச்சுங்க, அழுக அப்படியே தூங்குது. எல்லோரும் நம்மளையே பார்க்கறாங்க, ஏடா இந்த ஆளு பாய் என்னத்தை ஓதி ஊதினாரு, என்ன மந்திர வார்த்தையை சொன்னாரு, என்னென்னவோ அந்த அம்மா அமைதிப்படுத்தி பார்த்தாங்க, அமைதிப்படல. பிள்ளை அழுகையை நிப்பாட்டிருச்சேன்னு நம்மளையே பார்த்தாங்க. உடனே ஒன்று கொடுத்தாச்சு, அந்த நல்லா தூங்கிருச்சு. ராமநாதபுரம் போதே இறங்கினாங்க. இது நான் எனக்குள்ள இதை என்ன நான் பீத்திக்கல, இது கலாமுல்லாவுக்கு உள்ள சக்தி இது இல்லையா? எல்லோரும் நம்மளை பார்க்குவாங்க. நம்ம குர்ஆனின் பிரகாரம் ஹதீஸின் பிரகாரம் நடந்தோம், எல்லோரும் நம்ம மூக்கில விரல வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். சங்கைக்குரிய பெரியவர்களே, இதை கடைபிடிங்க. பிள்ளை கதறி கதறி அழுச்சிச்சா, இது அப்படித்தான் அர்த்தமே. வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னிலையிலே சத்தங்கள் ஒடுங்கிவிடும். ரஹ்மான் முன்னால வந்தானா அழுவுமா? வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னிலையிலே சத்தங்கள் ஒடுங்கிவிடும், சத்தங்கள் அடங்கி போய்விடும். எவ்வளவு கதறி கதறி அழுதினாலும் சேதான், பதறி பதறி அழுதினாலும் சேதான், இஹ்லாஸான நிய்யத்துல. இது கலாமுல்லாஹ், கலாமுல்லாவுக்கு ஒரு சக்தி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்ற நிய்யத்திலே ஓதி ஊதுங்கள். வியாதி போய்விடும், பறந்து போய்விடும். சங்கைக்குரியவர்களே, புள்ள அப்படியே அழுவே நிப்பாட்டிடும். அதையும் நான் எழுதியிருக்கிறேன். குழந்தைகள் கதறிக்குன்னா நிறைய பேர் இதை கேட்டு வர்றாங்க, அஜித்து பிள்ளை அழுவுது அஜித்து, ஓதி பாருங்க அஜித்து. நீங்களே ஓதி ஊதுங்க உங்க பிள்ளைகளுக்கு. வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான் ஒரு 11 தடவை ஓதி ஊதுங்க, பிள்ளை அழுகையை நிப்பாட்டி விடும். அதே போன்று சலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். அன்னைக்கு கூட சொன்ன ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஒரு 20,000 தடவை சலவாத் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா நீ 20,000 தடவை உட்கார்ந்து ஓதுறதுக்கு நான் ஒரு தஸ்பீஹ் சொல்லுகிறேன், அதை ஓதுங்கள், அதற்கு 1,00,000 மடங்கு நன்மை கிடைக்கும். நாங்க ஒரு சலவாத்து, அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத மா ஃபீ இல்மில்லா ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லா. ஒரு வரி தான், அதை எழுதி இருக்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத மா ஃபீ இல்மில்லா ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லா. இது ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க 10 விருதுகள் இருக்கு அவங்களுக்கு. அதுல இந்த ஸலவாத்தை கொண்டு தான் அது முடியும். கிழக்கரையிலே பெரிய மகான்கள் எல்லாம் மறைந்து வாழுகிறார்கள். அதிலே ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய மகான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்த அந்த விருதை தான் அவங்க ஓதுவாங்க. ஓதுவதற்கும்
அவருடைய முரீதுகளுக்கு பணித்திருக்கிறார்கள். ஒரு 10 தஸ்பீ. எங்க தகப்பனார்லாம் ஹல்வத் நாயர் ரலியல்லாஹுடைய தரீக்கால உள்ளவங்க தான். அந்த பெரிய ஒரு பாக்கியம் தான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எங்க வாப்பா அந்த தக்காலுக்கு போய் விருதுகள்லாம் ஓதின ஒரு பரக்கத்துல எங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆலிம் சாவா ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்து இது போன்ற மேடைகளில் எல்லாம் வந்து பேசக்கூடிய தௌஃபீகை தந்திருக்கிறான். எங்க வாப்பா அந்த தரீக்கால உள்ளவங்க ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹுடைய தரீக்கால உள்ளவங்க தான். அந்த ஹல்வத் நாயகம் தரீக்காவிலேயும் இந்த ஸலவாத் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஸலவாத் ஓதலாம்ல. ஒரு தடவை ஓதுனா 1,00,000 மடங்கு 1,00,000 சவாப் அல்லாஹ் தர்றான். இதற்கு பேரு ஸலவாத்தே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் கற்றுத்தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஸலவாத் ஸலவாத்தே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நிறைய பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அன்னைக்கே எல்லாரும் கை தூக்குனாங்க, அப்படிதானே? இப்போ ஒருத்தருக்கு தூக்குங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது? நீங்களா? அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தருவான். அதுக்காக வேண்டிய ஒரு ஸலவாத் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்குன்னு ஒரு ஸலவாத் இருக்கு. இந்த ஸலவாத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கிட்டே இருங்க, முணுமுணுத்துக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தருவான். இன்னைக்கு திங்கக்கிழமை நைட்டு, திங்கக்கிழமை இல்லையா? இன்றைய திங்கக்கிழமைக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு நோன்பு வைங்க. ஒன்றும் வைக்கலாம், அதெல்லாம் தப்பு கஷ்டம்லாம் கிடையாது. எங்க மதுசால நீடூர்லாம் மாசத்துல 3 நாள் நோன்பு வைப்போம். ஐயாமல் பீவு பிற 13, 14, 15 ஒரு 20, 40, 25 பிள்ளைங்க, 30 பிள்ளைங்க, ஒரு 40 பிள்ளைங்க சேர்ந்துருவாங்க. சேர்ந்து பிற 13, 14, 15 3 நாள் நோன்பு வைப்போம். எங்க மதுசாலைகளுக்கு சகர் சாப்பாடும் செஞ்சு தருவாங்க. இஃப்தார் நோன்பு திறக்கிறதுக்கு நோன்பு கஞ்சி வடை எல்லாம் வாங்கி தருவாங்க. ஒவ்வொரு மாசமும் அல்லாஹ்வுடைய கிருபையால எங்க நீடூர் ஜாமியா மிஸ்பால் உதாவிலே எங்க மாணவர்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 30 பிள்ளைங்க 40 பிள்ளைங்க வரையும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி பிள்ளைகள் திங்கக்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நோன்பு வைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை அன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க. இன்ஷாஅல்லாஹ் வைக்கலாமா? நீங்க நியத்து வைங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு திங்கக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைப்பாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்க திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்களே ஏன்னு கேட்டாங்க. உடனே சொன்னாங்க, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன், திங்கக்கிழமையுடைய தினத்தில் தான் நான் பிறந்தேன். ஆகவே திங்கக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கமேன்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காண்டி தான் திங்கக்கிழமை அன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு புனிதமான நாள் திங்கட்கிழமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் இது. நெறிநிலை விரியா மறுமத மிகுந்து நெடிநிலம் எங்கினும் பறந்து துறவரம் தவறி இல்லறம் மடிந்து சுடரிலா மனையது போல குறைபடும் காலம் மிருளனும் குஃபுரின் குலமறு தரநெறி விளக்க மறுவிழாது எழுந்த முழுமதி போல முஹம்மது நபி பிறந்தனரே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு தான் பிறந்தாங்க, முழுமதியாக பிறந்தார்கள். திங்கக்கிழமைக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. ஸலவாத் ஓதுங்க. அதுல இந்த ஸலவாத்தை நீங்க அதிகமா ஓதிக்கிட்டு இருங்க, எப்போதும் முணுமுணுத்துக் கொண்டிருங்கள். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற தரிசிக்கிற பாக்கியத்தை தருவான். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி கல்லத்தி ஹீலத்தி அதிரிக்கினி யா ரசூலல்லாஹ். சொல்லுங்க, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி கல்லத்தி ஹீலத்தி ஃபஅதிரிக்கினி யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி கல்லத்தி ஹீலத்தி அதிரிக்கினி யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி கல்லத்தி ஹீலத்தி அதிரிக்கினி யா ரசூலல்லாஹ். நீங்க அழுதுகிட்டே இந்த தஸ்பீஹை ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இறக்கப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி யாரும் இறக்கப்பட முடியாது. அழுதுகிட்டே இது நீங்க ஓதுனீங்க, இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நீங்க ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் எனக்கு நீங்க போன் செய்வீங்க, அஜினத்தே நீங்க சொன்னீங்க இதை நாங்க ஓதணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லுவீங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும்.
அந்த பாக்கியம் இஹ்லாஸா ஓதுங்க. ஓதி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டாயம் நமக்கு காமிப்பான். இந்த அவுராதுகளை எல்லாம் இன்ஷாஅல்லாஹ் ஓதலாம்ல. உங்களுக்குலாம் இந்த எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் நம்ம சொசைட்டியில இருந்து உங்களுக்கு எடுத்து தருவார்கள். இந்த துஆக்களை எல்லாம் நீங்கள் ஓதுங்கள், இந்த தஸ்பீகளை எல்லாம் ஓதுங்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா சௌபாக்கியங்களையும் தருவான், எல்லா பரக்கத்திலையும் தருவான். ரப்பே யா அல்லாஹ், உன்னுடைய மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ரப்பே, மழை பொழிகின்ற நேரத்திலே செய்யப்படக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படும் என்று எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கண்குளிர காணுகிற தௌஃபீக்கை எங்களுக்கு தா ரஹ்மானே. உன்னுடைய திரியாலயத்திலே வந்து தரிசித்து தவாபு செய்து ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா ரஹ்மானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரவுலாவிலே வந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்க யா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மதீனாவிலே வந்து சலாம் சொல்லி துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா ரஹ்மானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்ந்ததை போன்று வாழ்ந்து காட்டியதை போன்று வாழக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு தா ரஹ்மானே. எங்களுக்கு இருக்கிற கடன்கள், எங்களுக்கு இருக்கிற நோய்கள், எங்களுக்கு இருக்கிற சிரமங்கள் அத்தனையும் நீக்கி ரப்பே, யார் யாரெல்லாம் இங்கே உன்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அது அத்தனை பேர்களுக்கு ரப்பே எல்லா பாக்கியத்தையும் தா ரஹ்மானே. இங்கிருந்து கேட்கின்றவர்களுக்கும், இல்லங்களிலே இருந்து தொலைக்காட்சிகளின் மூலமாக பார்க்கக்கூடியவர்களுக்கும், வெளிநாடுகளிலே இருந்து நெட்டுகளின் மூலமாக காணக்கூடியவர்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா பாக்கியத்தையும் தா ரஹ்மானே, பரக்கத்திலையும் தா ரஹ்மானே. கண்ணியமாக வாழுகிற தௌஃபீக் எங்களுக்கு தா ரஹ்மானே. இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூஹ்களை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே எங்களை எல்லாம் ஒன்று திரட்டு ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரியவர்களே, நேற்றைய தினத்திலே நாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிபோடு ஷாம் தேசத்திற்கு சென்றார்கள். அங்கே உள்ள ஒரு பாதிரியார், இவர்கள் இறுதி நபி, இவர்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் செல்லக்கூடாது, பஸ்ராவிலேயே வியாபாரம் செய்துவிட்டு நீங்கள் திரும்பி போய்விட வேண்டும் என்று சொல்ல, பஸ்ராவிலேயே வியாபாரத்தை முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்திரமாக அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு அபூ தாலிப் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை கேட்டோம். பிறகு அபூ தாலிப் எங்குமே வெளியிலேயே செல்லவில்லை, மக்காவிலேயே தான் இருந்தார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேயே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு 12 வயது 13 வயதாக ஆகிறது, 14 வயது 20 வயது 25 வயதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்து விட்டார்கள். இதுவரை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்வதற்கோ வேறு எதுவும் தொழில் பார்ப்பதற்கோ வெளியில் செல்லவில்லை. அபூ தாலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிபே புல் பொறுப்பு எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். 25 வயதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்திய நேரத்திலே அபூ தாலிபுக்கு வயது முதிர்ந்து விட்டது. அவர்களால் உழைக்க முடியவில்லை, வேலை பார்க்க முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ தாலிப் பெரிய தந்தை சொல்லுகிறார்கள், மகனே, இதுவரையும் உங்களுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, உங்களை எந்த வேலையும் நான் சொல்லல, ஆனா இப்ப என்னால உழைக்க முடியல, என்னால் சம்பாதிக்க முடியவில்லை, நீங்கள் வெளியூரிலே சென்று வியாபாரம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதோ நம்முடைய மக்கமா நகரிலே ஹதீஜா பிராட்டியார், அவங்க உயர்ந்தவங்க, அவர்கள் செல்வ சீமாட்டி, அதிகமான பொருள்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அவரிடத்தில் பலர்கள் சரக்குகளை பொருள்களை வாங்கிக் கொண்டு ஷாம் சிரியா போன்ற இடங்களிலே போய் வியாபாரம் செய்துவிட்டு வருகிறார்கள். நான் உங்களுக்காக வேண்டி சொல்லுகிறேன், சரக்கு வாங்கி தருகிறேன், நீங்க போய் வியாபாரம் செய்துவிட்டு வாருங்களேன் சொன்னாங்க. மனம் உவந்து ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் எனக்கு பொருள்கள் வாங்கி தாருங்கள்,
கதீஜா அம்மாட்ட, நான் போய் வியாபாரம் செய்து விட்டு வருகிறேன், உழைத்து விட்டு வருகிறேன், வியாபாரத்துக்கு செல்கிறேன், பொருள் ஈட்டுகிறேன், சம்பாதிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக சொல்ல, கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அபூ தாலிப் அவர்கள் ஆள் அனுப்புகிறார்கள். என்னுடைய சகோதரரின் மகன் முஹம்மது அவர்கள் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி செல்கிறார்கள், சரக்குகளை கொடுத்து அனுப்புங்கள். அவர் அல்லமீன், உங்களுக்கெல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து மக்கள் தப்பு தண்டாக்களிலேயும் பஞ்சமா பாதகங்களிலேயும் ஈடுபடுகின்ற நேரத்திலே எந்த தவறும் செய்யாமல் சிறுபிராயத்தில் இருந்து நல்லொழுக்கமாக பேணுதலாக கண்ணியமாக நடந்து கொண்டார்கள், வாழ்ந்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். மக்கமா நகருக்கு தெரியும். அனைத்து மக்களும் அதை அறிந்து வைத்திருந்தார்கள், விளங்கி வைத்திருந்தார்கள், புரிந்து வைத்திருந்தார்கள். அதுவே அல்லமீன் அவர்களுக்கு நீங்கள் சரக்குகள் கொடுத்து அனுப்புங்கள் போது, கதீஜா அம்மா, அல்லமீனுக்கு நான் சரக்கு தரமாட்டேன் என்றால் சொல்வேன், தாராளமாக தருகிறேன். மற்ற வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தை விட அதிகமான லாபத்தை உங்களுடைய மகனுக்கு நான் தருகிறேன், வர சொல்லுங்கள், சரக்குகள் கொடுக்கிறேன். அவர்களுக்கு உதவிக்காக, பக்க பலத்துக்காக துணைக்கு ஒரு ஆளையும் அனுப்பி வைக்கிறேன், உங்களை வர சொல்லுங்கன்னு கதீஜா அம்மா சொல்லி அனுப்பிட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மாட்ட போய் சரக்குகளை வாங்கி கொண்டு செல்கிறார்கள் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போகின்ற போது கதீஜா அம்மா மைசரா என்ற தன்னுடைய பணியாளரையும் ஒரு இளைஞர் வாலிபரையும் கூட அனுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கதீஜா அம்மா கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவுக்காரர் தான் கதீஜா நாயகி, சொந்தக்காரங்க தான். அவங்க ரொம்ப கண்ணியமானவங்க, அவங்களோட நீங்க வியாபாரத்துக்கு போங்க, அவங்கள்ட்ட மரியாதையா நடந்துக்கணும். அவங்களோடு போகும்போது நிறைய அற்புதங்கள் நிகழும், அவைகளை எல்லாம் உன்னிப்பாக கவனிக்கணும். என்ன அற்புதங்கள் நடந்தது, என்ன ஆச்சரியங்கள் நடந்தது, அவங்க எப்படி வியாபாரம் செய்தார்கள் என்ற தகவல்களை என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டும் என்று கதீஜா அம்மா அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அதே போன்று மைசரா கதீஜா நாயினுடைய பணியாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஷாமுக்கு புறப்பட்டு போறாங்க. பாருங்கள் சகோதரர்களே, ஷாமுக்கு போகின்ற போது அபூ தாலிப் பெரிய தந்தையோடு போகும்போது ஒரு மரத்தடியில் தங்கின மாதிரி பசரா என்ற ஊரிலே ஒரு மரத்தடி, இன்னொரு மரத்தடி, அங்க போய் அந்த வியாபார கூட்டத்தினர்கள் இறங்குறாங்க. ஆனால் அந்த மரத்துக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் களைப்பாடுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. 25 வயசு அவங்களுக்கு அப்பொழுது, 25 வயது அவர்களுக்கு அப்பொழுது. அந்த மரத்தடியிலே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனேயே அங்கே ஒரு பாதிரி வருகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் வருகிறார். அவருடைய பெயர் நஸ்தூருர் ராஹிப். இஞ்சில் வேதத்தை படித்து அதனுடைய விளக்கத்தை தெரிந்த நஸ்தூர் என்ற பாதிரியார் என்ற ஒரு ஞானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் வந்தார். பெருமானாரை பார்க்கிறார், பெருமானாரை உற்று பார்த்தார், கவனித்தார். பார்த்து விட்டு சொன்னார், உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் தவம் இருந்து கொண்டிருந்தேன், உங்களை காண வேண்டும் என்று இந்த இடத்தில் தவம் இருக்கிறேன் நான். ஏனென்றால் எங்கு வேதத்திலே வந்திருக்கிறது, இஞ்சில் வேதத்திலே வந்திருக்கிறது, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்மது என்ற பெயரை பெற்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்னால் இந்த மரத்தடியில் இந்த இடத்தில் உட்காருவாங்க எங்க வேதத்தில் வந்திருக்கு. எப்ப நான் வேதத்தில் படித்தேனோ அதிலிருந்து இங்கதான் தவம் இருக்கிறேன், இங்கதான் இருந்துகிட்டு இருக்கிறேனா. எந்த இடத்துல
எங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இதுல இதுவரை யாருமே வந்து அமரல. இந்த இடத்துல, இந்த மரத்துல அங்க உட்கார்ந்து இருக்காங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்தை மட்டும் நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க வேதத்தில் குறிப்பிட்டப்பட்ட இடம் இந்த இடம் தான். நான் படித்ததிலிருந்து, வேதத்தை படித்ததிலிருந்து இந்த இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் ஒழுங்காக தூங்கல, ஒழுங்காக சாப்பிடல. ஏன்னா இறுதி நபி எப்ப வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு ஜனார் எஞ்சி போயிட்டாங்கன்னா அவங்களை நான் பார்க்க வேண்டும் என்றே விழித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒழுங்கான தூக்கம் கிடையாது, ஒழுங்கான சாப்பாடு கிடையாது. நான் எங்கேயும் போகவும் இல்லை. ஏன்னா அங்கங்க போயிட்டோம்னா அவங்க வந்துட்டு போயிட்டாங்களா என்ன செய்யறது? அதை பார்க்கணுமே. வேதத்துல சொன்னா அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் சொன்னது கட்டாயம் நடக்கும். அந்த நபியை பார்க்கணும்னு தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து தந்துட்டான். அதை நான் பார்த்துட்டேன். நீங்க இறுதி நபி சொன்னார். சொல்லிட்டு அவரும் தூத்து பார்க்கிறார், பார்க்கிறார். காத்தம் நுபுவத் இருக்குது, தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டாரு. ஈமான் கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க நுபுவத் கொடுக்கப்படலையா இல்லையா? நுபுவத் நபிப்பட்ட 40 விதத்துல வருது. இப்ப தொட்டு முத்தமிட்டார், இவங்க தான் இறுதி நபிங்கிறது விளங்கிட்டார். அந்த கூட வந்திருக்க பையன் மைசராட்ட சொல்றாரு, இப்பா இறுதி நபிப்பா, பத்திரமா நடந்துக்கோ, அவங்கள்ட்ட கண்ணியமா நடந்துக்கோ, பெரிய பாக்கியம், பாக்கியசாலியோடு நீ வந்திருக்கிற நஸ்தூர் சொன்னார். குறிப்பு எழுதிக்கிட்டார் மைசரா. நடந்த அற்புதங்களை எல்லாம் சொல்லணும் நாங்களே ஹதிஜா அம்மா, இது முக்கியமான ஒரு குறிப்பு. டைரியில எழுதி, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டார். அடுத்து வியாபாரத்துக்கு ஷாமுக்கு போனாங்க. வியாபாரம் செய்தார்கள். நியாயமான முறையிலே, உண்மையான முறையிலே, உண்மையை சொல்லி, சத்தியத்தை சொல்லி, குறைகள் இருந்தால் சொல்லி வியாபாரம் செய்கிறார்கள். அத மைசரா ஆச்சரியமா பார்க்கிறாரு. எத்தனையோ வியாபாரிகளோடு வந்திருக்கிறோம், எவ்வளவு ஃப்ராடு பண்ணுவானுவோ, எவ்வளவு ஏமாத்து நடக்கும், எவ்வளவு பொய் சொல்வார்கள். இவங்க என்ன அற்புதமான முறையில் வியாபாரம் செய்யறாங்க. ஆச்சரியமா பார்க்கிறார் மைசரா. வரலாற்றிலே வருகிறது, ஒரு மனிதர் ஒரு பொருளை வாங்கி கொண்டு போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கொஞ்சம் கம்மியா இருக்குது. உடனே அந்த வாங்கிட்டு போனவர் சொன்னாரு, முகமது அவர்களே, இந்த பொருள் நீங்க இந்த ரேட்டு சொல்றீங்க, இந்த காசு கொஞ்சம் கம்மியா இருக்குது, நான் இந்த பொருளை எடுத்துட்டு போறேன், இருக்கிற காசை தந்துட்டு போறேன், வீட்டுல போய் மிச்ச காசை எடுத்துட்டு வரேன்னு போனாரு. போனாரே, அவ்வளவுதான், அவர் வரவே இல்லை. சரி, நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டதுனால அந்த இடத்தை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல, அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. 3 நாள் ஆச்சு, அவர் வரல. மைசரா சொல்றார், நான் கூட சொன்னேன், அவர் போயிட்டாரு, இன்னும் வரலையே, ஏன் இங்கனையே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அடுத்த இடத்துல போய் வியாபாரம் செய்யலாமே நான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இல்லப்பா நீ இருங்க வர்றேன்ட்டு போயிருக்கிறாரு. நான் சரின்ட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன். வந்துருவாரு, வருகிறேன் தானே போயிருக்கிறாரு, வருவாரு. அவர் வந்து பார்க்கும் போது நான் இல்லைன்னா வாக்குக்கு மாறு செய்தவன் நான் ஆயிருவேன். அவர் போயிட்டு வாரேன்னாரு, அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேனே, வரட்டும். 3 நாள் கழிச்சு வர்றாரு. அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வரல, வேற எங்கேயோ போறதுக்கு வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் அந்த ஆளுக்கு ஞாபகமே வருது, காசு எடுத்துட்டு வாரேன்னு சொன்னமே, மறந்தே போயிட்டோமே, பெரியவங்கள மன்னிச்சிருங்கன்னாரு. என்ன தம்பி, எனக்கு கஷ்டம் தந்துட்டீங்களே, 3 நாளா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் அப்படியே மன்னிப்பு கேட்டு போயிட்டு வந்து காசு எடுத்து கொண்டு கொடுத்துட்டாரு. எந்த வார்த்தையும், கடுமையான வார்த்தையை பெருமானார் தான் பிரயோகம் பண்ணல. நாமளா இருந்தா என்ன செய்வோம், என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிருப்போம். இங்க அது சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகளை எப்படிலாம் சொல்லியிருப்போம் எண்ணி பாருங்க. இங்க பேசும்போது கொஞ்சம் வாயை பார்த்து பேசணும், வாயை கட்டுப்படுத்தி பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசுறோம், தக்வாவோடு பேசணும், அளந்து பேசணும் இல்லையா, இல்ல தவறா போயிடும். எப்படிலாம் சொல்லி திட்டிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த திட்டையும் திட்டல, எந்த பேச்சையும் பேசல. எனக்கு கஷ்டம் தந்துட்டியப்பான்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அற்புதமான முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்தார்கள். சங்கி குறிகளே உன்னை விளங்கிக்கொள்ளணும்.
நேர்மையான முறையில உண்மையை சொல்லி வியாபாரம் செஞ்சோம்னா கஸ்டமர்கள்லாம் நம்மளை தேடி வருவாங்க இல்லையா? பாய் கடையில போனா நல்ல சரக்கு இருக்கும், பாய் ஏமாத்த மாட்டாரு, பாய் பொய் சொல்ல மாட்டாரு, வீணா போன சரக்குள்ள தர மாட்டாருன்னு நம்ம கடை பூட்டி இருந்தால் கூட நம்ம கடை திறந்ததுக்கு பிறகு நம்மள்ட்ட வந்து சரக்கு வாங்க வருவாங்க இல்லையா? ஆனா வியாபாரம் உண்மையா இருக்கணும். அத்தாஜிரு சதூக் நபியின் சித்தியீன், உண்மையான வியாபாரிகள் நபிமார்கள் சித்தியீன்களோடு கியாம நாள்ல இருப்பாங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்களா? தொழுகையாளிகள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா உண்மையான வியாபாரிகள் நபிமார்களோடு சித்தியீன்களோடு இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா அப்ப உண்மையான முறையில் வியாபாரம் செய்வது எவ்வளவு பெரிய அந்தஸ்துன்னு பாருங்க. உண்மையான முறையில் வியாபாரம் செய்து கொஞ்சம் கஷ்டம்னு விளங்கிக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்குது. நபிமார்களோடு போய் இருக்கிற பாக்கியம் கிடைக்குது, சித்தியீன்களோடு போய் இருக்கிற பாக்கியம் கிடைக்குது. லேசா கிடைக்குமா? ஏதாவது பொய் சொல்லிடுவோமா? பொய் சத்தியம் சொல்லிடுவோமா? ஏமாத்திடுவோமா? என்ன வரும்? சைத்தான் கெடுப்பான், நப்சு சொல்லும். சொல்லக்கூடாது, கட்டுப்படுத்தணும். அது கட்டுப்படுத்துறது கஷ்டம்தான். எதையாவது சொல்லி தள்ளி விட்டுட்டு புசாம போயிருவோமே என்ன பார்ப்போம் இல்லையா? ஆனால் பொய் சொல்லாம வாயை கட்டுப்படுத்தி நாம் வியாபாரம் செய்வோமே ஆனால் சங்கைக்குரியவர்களே நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், எல்லா அருள் பாக்கியங்களையும் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பிறகு பேசியிருக்காங்க வியாபாரத்தை பற்றி. இன்று முஸ்லிம் ஷரீஃப் பாடம் நடந்தது. முஸ்லிம் ஷரீஃபை நடத்தக்கூடிய பாக்கியத்தை அந்த மிஸ்கினுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஃபாசில் பிள்ளைகளுக்கு எங்க மதரசாவில் ஃபாசில் வகுப்புல கிட்டத்தட்ட 25 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆலிம் பட்டம் வாங்கிட்டு ஃபாசில் மிஸ்பாஹி பட்டம் வாங்குறதுக்கு ஒரு 24-25 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுலயும் தமிழ் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, கேரளா பிள்ளைகளும் ஃபாசில்ல மட்டும் இருப்பாங்க. கேரளாவில் இருந்து, கேரள மாநிலத்தில் இருந்து ஃபாசில் ஓதுவதற்காக வேண்டி, மேல் படிப்பு படிப்பதற்காக வேண்டி மிஸ்பால் உதாவில் நிறைய மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு 20-22 பிள்ளைங்க இருக்காங்க கேரளா பிள்ளைகளும். மலையாள பாடம் தமிழ் கலந்து மலையாளத்தை வச்சு அப்படி ஒரு மாதிரி நடத்துறது பாடத்தை. சங்கைக்குரிய பெரியவர்களே, அந்த முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு அருமையான ஹதீஸ் ஒன்று இன்னைக்கு வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்யறதை பத்தி சொல்றாங்க. ஒரு அற்புதமான வாசகம் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. லா யபீஉ அஹதுன் பைஅ அஹீஹி, தன்னுடைய சகோதரனுடைய வியாபாரத்துக்கு பாதகமாக யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சகோதரனுடைய வியாபாரத்துக்கு பாதகமாக யாரும் வியாபாரம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கடைக்கு ஒருத்தர் வியாபாரத்துக்கு போறாருன்னா வாசல் கிட்ட இங்க வா இங்க வா இங்க வா கூப்பிடாது. இப்ப கூப்பிடுறாங்க இல்லையா? ஒரு கடைக்கு போனோம்னா இங்க வாங்க இங்க வாங்க கூப்பிடுறாங்கல்ல, அப்படி கூப்பிடாது. அதே போன்று ஒருவர் விலை பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னொருவர் போய் வெள்ள பேசக்கூடாது. மீன் 1 கிலோ 300 ரூபாய் பேசிக்கிட்டு இருக்கே இருக்கும் போது நான் 350 ரூபாய்க்கு தர்றேங்க என்ன தாங்கன்னு கேட்கக்கூடாது. அது பெரிய தப்பு, அது பெரிய குற்றங்கிறாங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரிகள்ட்டையும் தப்பு இருக்க கூடாது. உன் கடையை தேடி நாடி உன்கிட்ட வந்தாங்கன்னா உங்கள்ட்ட வியாபாரம் செய். அடுத்த கடைக்கு போற ஆளுகளை இங்க வா கூடாதான், உனக்கு பரக்கத்து இருக்காது. அதே போன்று ஒருவர் விலை பேசிக் கொண்டிருக்கும் போது நம்ம போய் குறுக்க போய் நினைச்ச கூடாது. அதோட கூட தரேன் தாந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன அற்புதமான முறையில் நபி ஸல்லல்லாஹு சொல்லி தராங்கன்னு பாருங்க. அடுத்து ஒரு அருமையான ஹதீஸ் ஒன்று வந்துச்சு. அந்த ஹதீஸ் கொஞ்சம் அர்த்தம் வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா யபீஉ ஹாதிருன் லி பாதின். முஸ்லிம் ஷரீஃபில் வருகிற இந்த ஹதீஸ், புகாரியிலேயே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. லா யபீஉ ஹாதிருன் லி பாதின். கிராமத்தில் இருந்து சரக்குகளை கொண்டு வரக்கூடியவனுக்கு ஊரில் உள்ளவன் அதை வித்து கொடுக்க கூடாது. ஒரு முக்கிய இந்த அர்த்தம் வச்சா விளங்காது இந்த ஹதீஸுக்கு. இதை ஆழமான முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. கிராமப்புறங்களில் இருந்து சிலங்க சரக்கு கொண்டு வருவாங்க. இங்க உள்ள ஆளு புரோக்கர் மாதிரி
அவங்க ஒரு ரேட்டை சொல்லுவான், 100 ரூபா 75 ரூபாங்குவான். ஏங்க வா, நான் உனக்கு வித்து தர்றேன், 100 ரூபா தானே, 90 ரூபா உனக்கு, 10 ரூபாய் எனக்கு, நான் வித்து தந்துருவேன் எல்லாத்தையும். ஆனா நான் கொஞ்சம் கூட ரேட்டு வச்சுக்கிடுவேன், உனக்கு 90 ரூபா, நீ 100 ரூபா தானே சொல்ற, உனக்கு 90 ரூபா தான், 10 ரூபாய் எனக்கு, நான் இன்னொரு 20 ரூபா 30 ரூபா சேர்த்து வச்சுப்பேன், 130 சொல்லுவேன். நீ மிசா வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும், அதுல கிடைக்கிற லாபமும் எனக்கு. இதுதான் இடைத்தரகர், இடைத்தரகி வேலை பார்க்கிறது. இதுதான் இந்த வியாபாரம் செய்யக்கூடாது. உள்ளூர்காரங்க வந்துச்சுவாங்க, யாரும் ஹாஜியார் வாங்க, இது நல்ல சரக்கு வியாபாரம், அருமையான பொருள், இது எங்க போனாலும் இந்த மாதிரிலாம் கிடைக்காது, நல்ல பொருளுங்க, வாங்கிட்டு போங்க. அவன் நமக்கு வேண்டி வாங்கிட்டு போவாங்க. என்ன ரேட்டு? 130 தான். இந்த மாதிரி சரக்கு நீங்க எந்த இடத்துல தஞ்சாவூருக்கு போனா கூட வாங்க முடியாது, மன்னார்குடிக்கு போனா கூட வாங்க முடியாது. ஒரு அருமையான சரக்கு இது, நீங்க எதுவும் வியாபாரம் செஞ்சு கொடுப்பான். அவன்கிட்ட ஒரு 30 ரூபாய் அடிச்சிருவான், இவன்கிட்ட ஒரு 10 ரூபா, ஆக இவனுக்கு ஒரு 40 ரூபாய் கிடைச்சு போயிடும். இதான் இடைத்தரகுங்கிறது. இந்த இடைத்தரகு வேலை பார்க்க கூடாது. அவன் சரக்கு கொண்டு வந்தா அவன் இருந்து வித்துட்டு போயிடுவான், அது அவனுக்கு தெரியும். நீ போய் உட்கார்ந்துக்கிட்டு அவன்கிட்டையும் கமிஷன் அடிக்கிறது, இவன்கிட்டையும் கமிஷன் அடிக்கிறது, இப்படி அடிச்சு வியாபாரம் செய்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள். லா யபீஉ ஹாதிருன் லிபாதின், வெளியூரில் இருந்து வியாபாரம் செய்ய வரக்கூடியவனுக்கு இடைத்தரகராக நீ உட்கார்ந்து அங்கே வியாபாரம் செய்யாதே. என்ன அற்புதமான முறையிலே கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று பாருங்கள். அந்த வியாபாரத்தின் நிபுணத்துவத்தை, அந்த வியாபாரத்தின் நுணுக்கத்தை, எப்படி வியாபாரம் செய்வது பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். இன்னொரு அருமையான ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தனாஜஷு, வாங்குகின்ற நோக்கம் இல்லாமல் விலையை ஏற்றி விடாதீர்கள். சகோதரர்களே, வலா தனாஜஷு ஹதீஸ்ல வருது, வலா தனாஜஷு, வாங்குகின்ற நோக்கம் இல்லாமல் விலையை ஏற்றி விடாதீர்கள். உதாரணமா இந்த ஏலம் போடுவாங்க, அப்படிதானே? ஏலம் போடும்போது கிட்ட நின்று சத்தம் போடுவான், 50 60 70 2 3 பேர் சத்தம் போட்டு நிற்பான். வாங்கணும் நோக்கம் இருந்தா நீ சொல்லு, ஆனா சும்மா சத்தம் போடுறது கூட சேர்ந்து, ஏன்னா அவன் காசு கிடைக்கும் கொஞ்சம். நீ சொல்லுப்பா 100 சொல்ல, சொல்ற நீ 150 சொல்லு, 200 சரி, விலையை ஏற்றி விடு, உனக்கு கொஞ்சம் கமிஷன் தாரேன்னு சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரி வாங்குகின்ற நோக்கம் இல்லாமல் விலையை ஏற்றி விட்டுக் கொண்டு அவன்கிட்ட கமிஷன் அடிக்கிறதுக்காக வேண்டி அங்க போய் நின்று சத்தம் போட்டு நிக்காத. இப்படி வியாபாரம் செய்கிறது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள். அதே போன்று இன்னொரு வியாபாரத்திலே உள்ள ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க. இன்று உலகத்திலே நடக்கிறது, மார்க்கெட்ல சரக்கு வந்த உடனே தான், மார்க்கெட்ல சரக்கு வந்த உடனே தான் மார்க்கெட்ல போய் தான் வாங்கணும். மீன் கடைன்னு ஒரு கடை இருக்கும், சத்தம் அமைதி அமைதியா கேட்டேன். மீன் விற்கிற இடத்துக்கு மீன் வந்ததுக்கு பிறகுதான், காய்கறி விற்கப்படக்கூடிய அந்த மார்க்கெட்டுக்கு காய்கறி வந்த உடனே தான் அந்த மார்க்கெட்ல போய் வாங்கணும். எங்க போய் வாங்க கூடாதான், அந்த பஜார்லயே போய் நிக்கிறது. உதாரணமா கூத்தாளூருக்கு உள்ள வரங்காட்டியும் அந்த லட்சியவாங்குடி பாலத்திலேயே போய் நின்று கேட்கறது, எப்பா மீன் என்ன ரேட்டு என்ன தந்துரு, என்ன விளங்குவான். ஆஹா, ஊருக்குள்ள மீன் டிமாண்ட் போல் இருக்கு, மீன் தேவைப்படுது, அவன் விலையாத்திடுவான் இல்லையா? அவன் 200 ரூபாய் கொடுக்கக்கூடிய மீனை 300 ரூபாங்குவான். நம்ம வாங்கிட்டு போவோம், நமக்கு தேவைப்படும். இங்க எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க, அப்ராணிகள் இருப்பாங்க, மீன் வாங்கணும்னு மார்க்கெட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம அங்க அங்கனே போய் வழியில போய் சந்திச்சு வாங்கிட்டு போயிட்டோம்னா அப்ப இங்க இருக்கிற ஏழை பலர்களுக்கு என்ன செய்யறது? இதுவும் வியாபாரத்திலே ஒரு மோசடி. இந்த மாதிரி முறையிலேயும் மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் வருவதற்கு முன்னால் வழியிலேயே போய் சந்தித்து, நீங்கள் இன்று இந்த வியாபாரத்தை நீங்கள் வாங்காதீர்கள், இந்த பொருட்களை வாங்காதீர்கள். அப்ப இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க. இப்படி எப்படி வியாபாரம் செய்கிறது? அந்த முறையை கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பிறகு கற்றுத் தந்தார்கள். ஆனால் நுபுவத்துக்கு முன்பதாகவே தன்னுடைய 25வது வயதிலே வியாபாரம் செய்வதற்காக ஷாமுக்கு போயிருந்த போது வியாபாரத்தினுடைய நுணுக்கத்தை கையாண்டார்கள். நேர்மையான முறையிலே, உண்மையான முறையிலே, சத்தியமான முறையிலே கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமிலே சென்று, சிரியாவிலே சென்று வியாபாரம் செய்வதை மைசரா கண்கூடாக கண்டு அசந்து போய்விட்டார். அபரிவிதமான லாபத்தை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரத்திலே பெற்றார்கள். அபரிவிதமான லாபம் கிடைத்தது. அதிகமான லாபத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை முடித்துவிட்டு மக்காவுக்கு வருகிறார்கள். ஒரு முக்கிய குறிப்பு, வந்தவுடனே நேர தான் வீட்டுக்கு போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகி அமானிதமாக சரக்குகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து ஒரு பணியாளர் மைசராவையும் கூட அனுப்பி இருக்கிறாங்க. வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாச்சு, சரக்குகள் பணத்தோட வந்திருக்கிறாங்க. நேர தான் வீட்டுக்கு போயிட்டு அடுத்து வந்திருக்கலாம். அந்த வேலையை செய்யல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளை நம்பி அனுப்பியிருக்காங்க கதீஜா அம்மா. அவங்கள்ட்ட போய் கணக்கு வழக்குகளை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். பாத்தீங்களா, நுபுவத்துக்கு முன்னால செய்யறாங்க. இத நேர கதீஜா நாயுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏம்மா, நீங்க இவ்வளவு சரக்கு தந்தீங்க, இவ்வளவு பொருள்கள் வித்திருக்குது, இந்த மிச்ச சரக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு பொருளுக்கு விற்க சொன்னீங்க, இந்த இருக்குது, கணக்கு கொண்டு ஒப்படைக்கிறாங்க. கதீஜா நாயகி ஆச்சரியமா பார்க்கிறாங்க. என்னப்பா இது, கொண்டு போன சரக்குகளை வித்துட்டு மிச்ச சரக்கு கம்மியா தான் வந்திருக்குது, கிடைச்சிருக்கிற லாபத்தை பார்த்தோம்னா அல்லாஹ் அக்பர், சொல்ல முடியாத அளவுக்கு அபரிவிதமான லாபத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா உண்மையை சொல்லி வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. கதீஜா நாயகி ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்காங்க, ஏமாத்தலாம். அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது, அமைக்கிருக்கலாம், அமுக்கல, ஏமாத்தல, தில்லு முள்ளு செய்யல. எம்மா இவ்வளவு லாபம் கிடைச்சிச்சு, இந்த இருக்குது சரக்கு, கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு லாபம் தருவதாக சொன்னார்களோ அதை விட அதிகமான லாபத்தை, பேசின லாபத்தை விட அதிகமாக கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணியப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபாரத்திலே கிடைத்த அந்த லாபங்களை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த அந்த ஹலாலான ரிஸ்கை பெற்றுக்கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு போகிறார்கள். அபூ தாலிப் அவர்களுக்கு, பெரிய தந்தை அவர்களுக்கு அதிகமான கடன்கள் இருந்தது. அந்த கடன்களை எல்லாம் நிறைவேற்றினார்கள். குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுத்தாங்க. அபூ தாலிப் இடத்தில் மிச்ச காசை ஒப்படைச்சிட்டாங்க. கொஞ்சம் எண்ணி பாருங்க, நம்ம எல்லாம் அப்படி செய்வோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி இருக்கிறாங்க பெரிய தந்தை. கிடைத்த காசை அபூ தாலிப் இடத்தில் கொடுத்தார்கள். அபூ தாலிபுக்கு இருந்த கடன்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கப்பட்டது. நல்ல பரக்கத்தாக செழிப்பாக இருந்தார்கள். உடனே மைசரா இடத்திலே கதீஜா நாயகி கேட்கிறாங்க, தம்பி அவங்க கூட போனிய எப்படி இருந்துச்சு, அவங்களோடு போனாயே என்ன நடந்தது, அங்கே நடந்த அற்புதங்களை சொல் என்று கேட்டபோது மைசரா அவர்கள் அங்கே நடந்த ஆச்சரியங்கள், அற்புதங்களை எல்லாம் சொல்லி காமிக்கிறார். எம்மா, எத்தனையோ பேர்களோடு நான் போயிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு மா மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. மா தூய்மையான எண்ணத்தோடு, மாதூய எண்ணத்தோடு வியாபாரம் செய்தார்கள். மக்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். முதல் அற்புதம், புஸ்ரா என்ற இடத்திலே நாங்கள் ஓய்வெடுத்த போது ஒரு மரத்தடியில் போய் அமர்ந்தார்கள். அமர்ந்த உடனே நஸ்தூர் என்ற ஒரு பாதிரியார் வந்து நபி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, முகமது இடத்தில், நீங்கள் இறுதி நபி, நீங்கள் வருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எங்க வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த அங்க அடையாளங்கள் இடத்தில் இருக்கிறது, நீங்க இந்த இடத்துல இறுதி நபி வந்து அமர்வீர்கள் என்று கேள்விப்பட்டு தவம் இருந்தேன். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தான் என்று சொல்லி என்னிடத்தில் இவர்கள் இறுதி நபி, உஷாராக நடந்துகள் என்று சொன்னாங்க. கதீஜா நாயகிக்கு இந்த வார்த்தை செவியிலே வந்து விழுகிறது. கதீஜா நாயகி அவங்கள பத்தி ரொம்ப விளங்கி வச்சிருந்தாங்க. அவங்க மாமனிதர் என்று புரிந்திருந்தார்கள்.
இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஆனந்தம் அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அடுத்தவர்கள் எப்படி எப்படியெல்லாம் வியாபாரம் செய்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் சொன்ன உடனே கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கல்பிலே ஒரு எண்ணம் பிறக்கிறது. கல்பில வருகின்ற எண்ணம் அல்லாஹ் போடக்கூடியது இல்லையா? வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். நீங்கள் எதையும் நாடுனா உங்களால நாட முடியாது, அல்லாஹ் நாடினால்தான் உங்களால் நாட முடியும். இது அங்க கவனிங்க. வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாமல் உங்க கல்விலே அணுவளவும் எண்ணங்கள் தோன்றாது, எண்ணங்கள் வராது. நல்ல எண்ணங்கள் வருகிறது என்றால் அது கல்விலே அல்லாஹ் உதிக்கக்கூடிய ஒரு உதயம், கல்விலே அல்லாஹ் போடக்கூடிய ஒரு இல்ஹாம், ஒரு இறை உதிப்பு. நல்ல எண்ணங்கள் வருகிறதா அது அல்லாஹ் தான் கல்வில போட்டு விடுறான். அப்ப கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. ஏற்கனவே 2 கணவருக்கு அவங்க வாழ்க்கைப்பட்டுட்டாங்க. முதல் கணவருக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை குட்டிகளை பெற்று அந்த கணவர் இறந்து விட்டார். அடுத்து இன்னொரு கணவருக்கும் வாழ்க்கைப்பட்டார்கள் கதீஜா நாயகி. அவரோடையும் வாழ்ந்து பிள்ளை குட்டிகளை எல்லாம் பெற்று அந்த கணவரும் இறந்து விட்டார். இப்பொழுது கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 40 வயதை ஆகிவிட்டது. 40 வயதை எத்திவிட்டார்கள். ஆனாலும் கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணக்க வேண்டும் என்று மக்காவில் பலர்கள் எண்ணினார்கள். கதீஜா நாயகிக்கு தூதும் கூட அனுப்பினார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் தூது அனுப்பினாங்க கதீஜா நாயகியை திருமணம் செய்ய வேண்டும் என்று. இனி எனக்கு வாழ்க்கையே தேவையில்லைன்னு முடிவு கொண்டாங்க. நான் 2 கணவரோடு வாழ்ந்துட்டேன், பிள்ளை குட்டிகளை பெற்றுட்டேன், இனி எனக்கு வாழ்க்கை தேவையில்லை, இனி யாரோடு நான் வாழ பிடிக்கவில்லை, நான் இப்படியே இருந்து மரணிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற எண்ணத்தில் தான் அம்மா இருக்கிறாங்க. ஆனால் மைசரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உயர்ந்த எண்ணங்களை, அந்த உயர்ந்த சிந்தனைகளை எல்லாம் சொன்ன போது அவனுடைய கல்விலே ஒரு எண்ணம் வருகிறது. நமக்கும் நிறைய சொத்துகள் இருக்கிறது, வியாபார சரக்குகள் இருக்கிறது. நம்முடைய சொத்துகளையும் நம்முடைய வியாபார சரக்குகளையும் பாதுகாப்பதற்கு நமக்கு ஒரு வாழ்க்கை துணை இருந்தால் என்ன? அந்த வாழ்க்கை துணைக்கு இந்த அகிலத்தையும் வந்த வள்ளல் இந்த முகமது அவங்கள வாழ்க்கை துணைவராக ஆகிட்டா என்ன ஒரு எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. அந்த எண்ண அலையை வெளிப்படுத்தும் பொருட்டு அவருடைய பணிப்பெண் நபீசா என்ற பெண்ணின் மூலமாக தூது அனுப்புகிறார்கள் அபூ தாலிப் அவர்களுக்கு. உங்க மகன் முகமது அவர்களை கதீஜா அம்மா மணக்க விரும்புகிறார்கள், திருமணம் செய்ய விரும்புகிறார்கள், உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? உங்க மகன்டையும் கேளுங்க என்று என்னை தூதுவாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று நபீசா அம்மா அவர்கள் சொன்னபோது அபூ தாலிப் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மகனே, கதீஜா அம்மா அவர்கள் உங்களை மணக்க வேண்டும் என்று, உங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று நபீசா என்ற அவருடைய பணிப்பெண்ணின் மூலமாக தூது அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? நீங்கள் இஷ்டப்படுகிறீர்களா என்று அபூ தாலிப் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டா நேரடியாகவே கேட்கிறாங்க. இப்படி நேரடியாக கேட்கறதுனால ஒன்றும் தப்புலாம் கிடையாது. பிள்ளைகள்கிட்ட சங்கைக்குரிய பெரியோர்களே, ஒரு பிள்ளையை நாம் பேசுகிறோம் என்றால், மகனுக்கு ஒரு பொன் பார்க்குகிறோம் என்றால் பெற்றோர்கள் பார்க்கணும், பெற்றோர்களால் திருமணம் முடிச்சு வைக்கணும்.
பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளிலே ஒன்று அழகான பேர் வைப்பது. நல்ல பேரை பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுத்து வைப்பதும் பெற்றோர்கள் மீது கடமை. மார்க்க கல்வி ஒழுக்கங்களை போதிப்பதும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமை. அதே போன்று திருமண வயதை அவர்கள் எத்திவிட்டார்களேயானால், திருமண வயதை பிள்ளைகள் அடைந்து விட்டார்களேயானால், அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதும் பெற்றோர்கள் மீது கடமை இருக்கிறது. அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், நிக்காயினுடைய வயதை அடைந்து விட்டால், பக்குவ வயதை எத்திவிட்டால், ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல அழகான மார்க்க ஒழுக்கம் உள்ள பெண்களை பார்த்து திருமணம் முடித்து வைப்பது, அதே போன்று பெண் பிள்ளைகளுக்கு நல்ல சாலிகான ஒரு கணவரை பார்த்து திருமணம் முடித்து வைப்பது பெற்றோர்கள் மீது தலையாய கடமை, கட்டாய கடமை. அந்த கடமைகளிலே பெற்றோர்கள் தவறும் போது, காலதாமதம் செய்கின்ற போது பிள்ளைகள் தவறி விடுவார்களேயானால், தப்பு தண்டாக்களிலே பிள்ளைகள் ஈடுபடுவார்களேயானால், அந்த பாவம் பெற்றோர்களை சார்ந்தது என்று கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். திருமண வயது ஆகிவிட்டால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நிக்காஹ் செய்து வைக்கணும். ஒரு பெண்ணை பேசுகின்ற போது பிள்ளைகள்கிட்டையும் அனுமதி கேட்கணும், நேரடியாகவே கேட்க வேண்டும். ஆண் பிள்ளைகள்கிட்டையும் கேட்கணும், பெண் பிள்ளைகள்கிட்டையும் கேட்கணும். அவங்களுக்கு விருப்பம் இருக்குதா என்பதை நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவங்கள்ட்ட நேரடியாக பெற்றோர்களே கேட்கலாம், நேரடியாக கேட்கலாம், தவறு இல்லை. அதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. சங்கைக்குரிய பெரியவர்களே, பாருங்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரபகத்தில் அப்படி கேட்பாங்க. அரபு நாட்டிலே சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகள் ஹஃப்ஸா நாயினுடைய கணவர் மரணித்து விட்டார், அவர் மூத்தாகி விட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மருமகர் ஹஃப்ஸா நாயினுடைய கணவர் பத்ர் யுத்தத்தில் ஷஹீதாகி விட்டார். ஹஃப்ஸா நாய்க்கு சிறிய வயது, சிறிய வயதிலேயே கணவர் இறந்து விட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகளாரை ஹஃப்ஸா நாயகியை தானே பொறுப்பேற்று வளர்த்து கொண்டிருந்தார்கள். இத்தாவுடைய காலங்கள் முடிந்தது. இத்தாவுடைய காலங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு பிள்ளைக்கு சிறிய வயது, ஒரு கணவரை பார்த்து திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விரும்புகிறார்கள். நியாயம்தானே? கணவர் இறந்து இத்தாவெல்லாம் 4 மாதம் 10 நாட்கள் முடிந்து விட்டது. சின்ன வயதாக இருக்கிறார்கள் மகளார். அவர்களை பாதுகாப்பது, அவர்களை பேணுவது பெற்றோர்களுக்கு தானே கடமை இருக்கிறது. நம்முடைய பிள்ளையுடைய இத்தாவெல்லாம் முடிந்ததற்கு பிறகு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று எண்ணிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்திலே விட்டு போயிரும், அது வாட்ட போயிரும், ஒண்ணு ஜாதி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நடக்குதேன்னு கேட்கத்தான் வந்திருக்குது. ஏன் வராதா? எல்லாத்துக்கும் தெரியும். சங்கைக்குரிய பிரிவுல மாடு லேசா நினைக்க கூடாது. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பிராணிகளில் மாடும் ஒண்ணு இருக்குது, அப்படித்தானே? இருக்கா? சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பிராணிகள்ல மாடும் ஒண்ணு இருக்குது. ஒரு சாலியான மனிதர், ஒரு உயர்ந்த மனிதர், ஒரு இறைநேச செல்வர் ஒரு மாட்டை விட்டுட்டு போனார்னு வருது இல்ல சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா என்றாலே பசு, பசு மாடுன்னு அர்த்தம். அந்த வலியுல்லாவுடைய மாடு சொர்க்கத்துக்கு போகும் இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லையா? நாயும் சொர்க்கத்துக்கு போகுது. குகை வாசிகளுடைய நாய், நாயி நினைக்கிறோம் நம்ம லேசா. குகைவாசிகளோடு குகைவாசிகளை பாதுகாப்பதற்காக வேண்டி சென்ற அந்த நாயை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த நாயும் சொர்க்கத்துக்கு போகும். அப்ப சில பிராணிகள் சொர்க்கத்துக்கு செல்ல இருக்கிறது. அப்ப பிராணிகள் எதையும் லேசா கருத கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மளையும் நபி ஸல்லல்லாஹு பொருட்டினால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் பெற்றோர்களை உண்டு திரட்டுவானாக. சங்கைக்குரியவர்களே, அப்ப ஹஃப்ஸா நாயை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு எண்ணி
உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க. என்றால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி ருக்கையா அம்மா மௌத்தாயிட்டாங்க. அவங்க மனைவி இல்லாம இருக்கிறாங்க. அவே உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, உஸ்மான் என் மக ஹப்ஸா விதவையா இருக்குது, உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தரலாம்னு நினைக்கிறேன், இஷ்டப்படுறீங்களா விரும்புறீங்களான்னு கேட்கிறாங்க. யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க. சில தினங்கள் கழித்து வந்து சொல்லிவிட்டார்கள், இப்பொழுது நிக்கா செய்யற மாதிரி எனக்கு எண்ணம் இல்லைன்ட்டாங்க. சரி, மன சங்கடமா இருந்துச்சு. உஸ்மான் கல்யாணம் முடிப்பாங்கன்னு பார்த்தா வேணான்ட்டாங்களே. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு போனாங்களாம். அருமை தோழரே அபூபக்கர் அவர்களே, என் மக ஹப்ஸா விதவையா இருக்குதே, நீங்க வேணா கல்யாணம் முடிச்சுக்கங்களேன் என் மகளை. உஸ்மான் ரலியல்லாஹு யோசிச்சு சொல்றேன். நாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு எதுவுமே சொல்லல, பேசாம போயிட்டாங்க. வருத்தத்தோடு வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து ஒரு தூது வருது. உமர் ஹப்ஸா நாயகி விதவையா இருக்கிறதுனால ரொம்ப வருத்தப்படுறாங்க கேள்விப்பட்டு ஹப்ஸா நாயகியை உமர் ரலியல்லாஹு கூட்டு அனுப்பிட்டாங்க. உமர் வாங்கன்ட்டு. உமர் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்களேன்னு போறாங்க. போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உமர் உங்க மகன் ஹப்ஸா விதவையா இருக்குன்னு ரொம்ப கவலையோடு வருத்தத்தோடு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பலர்களை பார்த்து என் பிள்ளையை கெட்டிக்கங்கன்னு சொல்றீங்களா, நீங்க ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்க மகன் ஹப்ஸாவை நானே நிக்கா செஞ்சுக்கலான்னு விரும்புறேன், நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு பொன் தாரீங்களான்னு கேட்டாங்க. மாட்டேன்னா சொல்லுவாங்க, பழம் நழுகி பாலில் விழுந்து வாயின் நடுவில் விழுந்ததை போன்று உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். பெருமானாருக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. இது ஒரு சரித்திரம், ஹதீஸ், இது புகாரி ஷரீஃப்ல வருது. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு சந்திச்சாங்களாம். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டா ஒண்ணுமே பதில் சொல்லாம போயிட்டாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சந்திச்சு கேட்டாங்க. அன்னைக்கு அபூபக்கர் சொன்னாங்களாம், அன்னைக்கு நீங்க ஹப்ஸாவை என்ன திருமணம் முடிக்க சொன்னீங்க, நான் எந்த பதிலும் சொல்லாம போனதுனால வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இப்படித்தானே? வருத்தமா? ரொம்ப வருத்தப்பட்டேன். உஸ்மானாவது முடியாதுன்னு போனாங்க, நீங்க ஒண்ணுமே பதில் சொல்லாம போயிட்டீங்களே. நான் அப்பந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல இருந்து வர்றேன். உமர் ஹப்ஸாவை வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அவே ஹப்ஸாவை நான் கல்யாணம் முடிக்கலாங்கிற நியத்து எனக்கு இருக்குன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதமா என்ன சொல்லியிருக்காங்க. பெருமானார் நான் சொன்ன செய்தியை உங்கள்கிட்ட சொன்னோம்னா பெருமானாருடைய ரகசியத்தை வெளியாக்கியவனா ஆகிவிடுவேன். பெருமானார் ஒரு கால் நிக்கா செய்யவில்லை என்றால் நிக்கா செய்யலான்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்ப சகோதரர்களே, நேரடியாக கேட்பது தப்பு இல்லை. பிள்ளைகளிடத்தில் அதே போன்று மகளிடத்தில் நேரடியா நிக்கா சம்பந்தமாக நாம் பேசலாம், அதிலே எந்த ஒரு தவறு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்கிறார்கள், ஹதீஜா நாயகி உங்களை திருமணம் முடிக்கலாம் என்று விரும்புகிறார்கள், தூது அனுப்பியிருக்கிறார்கள், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதிலை சொன்னார்கள், அதற்கு பிறகு என்ன நடந்தது என்ற நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்ததை போன்று வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. சஹாபா பெருமக்கள் பெருமானாருக்கு எப்படி அடிபணிந்து கட்டுப்பட்டு நடந்தார்களோ அப்படி வாழக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. நம்முடைய கடன்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள் அத்தனையும் நீக்கி நமக்கு சுபிட்சமான பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தருவானாக. கிருபையுள்ள நாயனே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து உனக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, நாங்கள் எதை கேட்க மறந்தோமோ அத்தனை எங்களுக்கு தா ரஹ்மானே. உன்னுடைய ரஹமத் என்ற மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ரஹ்மானே. உன்னுடைய அருள் மழையை நீ பொழிய செய்ததை போல உன்னுடைய ரஹமத் என்ற அந்த அருள் பாக்கியங்களை எங்களுக்கு தா ரஹ்மானே. எல்லா சௌபாக்கியங்களையும் தா ரஹ்மானே. எங்கள் மனைவி மக்கள், எங்கள் பிள்ளை குட்டிகளுடைய பாவங்களை மன்னித்து விட ரஹ்மானே. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விட ரஹ்மானே. எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விட ரஹ்மானே. இந்த சபையிலே யாருக்கு பெற்றோர்கள் அல்லது பெற்றோரில் ஒருவர் உன்னிடத்தில் வந்திருந்தால் அவனுடைய மண்ணறையை விசாலமாக்கி அவங்களுக்கு சொர்க்க பூங்காவை கொடு ரஹ்மானே. எங்கள் சொந்த பந்துக்களிலே யார் யாரெல்லாம் உன்னிடத்தில் வந்து விட்டார்களோ அந்த அத்தனை பேருடைய மண்ணறையை சோன பூங்காவா ஆக்கு ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே,
எங்கள் பெற்றோர்கள் மனைவி மக்களோடு நாங்கள் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு தா ரஹ்மானே. மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளோடு வந்து தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரவுதாவில் இருந்து ஸலாம் சொல்லக்கூடிய தௌஃபீக்கையும் தா ரஹ்மானே. உடைய எல்லா அருள் பாக்கியங்களும் எங்களுக்கு தா ரஹ்மானே. உலகத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு ரஹ்மானே. உலகத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு ரஹ்மானே. எங்கள் சகோதரர்கள் அறியாமல் தெரியாமல் எப்படியோ போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து ஐக்கியத்தை ஏற்படுத்தி ஜமாத்தோடு இணைந்து வாழக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக எங்கள் சகோதரர்களை ஆக்க ரஹ்மானே. இஸ்லாத்தை புரியாமல் தெரியாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடு ரஹ்மானே. நேர்வழியை காட்டு ரஹ்மானே. இஸ்லாமிய கோட்டைக்குள் நீ கொண்டு விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என திருக்கலிமாவை சொன்னவாறு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றி நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் எங்களையும் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் உஸ்தாதுமார்கள் இடத்தில் துஆவுக்காக வேண்டிய அத்தனை பேர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே உண்டது ரஹ்மானே. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா அல்லாஹ் யா வாசிஅல் கரம் நபீர் இலா அஸ்மா கல்பல் கரீபி கமா நபர்த கல்ப இமாம் மின்னாசி கஸாலி. யா ரப்பி ஆத்திலனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா ஆதைத யா ரப்பனா லிஷைഖி கஸாலி. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم. السلام عليكم. اللهم صل وسلم وبارك وسلم.